பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க், என்ன டிபார்ட்மெண்ட்? என்னோட பேர் வந்து வனிதா. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டு ஃபாரஸ்ட் கார்டன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னோட தரவரிசை எண் வந்துட்டு 2546. நான் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் 93 ரேங்க்கில் இருக்கேன். எடுத்தாச்சு. பட் வந்து எனக்கு ஸ்கூல் நேம் மட்டும் ஒரு 9th to 12th வரைக்கும் நான் படிச்சிருந்தேன். அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் இருந்துச்சு. இப்போ மாடல் ஸ்கூல் மாறுறதுனால எனக்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த லெட்டர் ஹெட் மாஸ்டர் கிட்டேருந்து சைன் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு 15 days டைம் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டேன்னா போஸ்ட் எனக்கு அலோகேட் ஆகிடும். அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் இந்த ஸ்கூல் நேம் வந்து மாறி இருக்கு, அதனால தான் பிரச்சனை. கண்டிப்பாக எல்லாருமே நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்பொழுது இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. நேற்று நான் ரொம்ப பெரிய கனவோடு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. கையில் கால் லெட்டர் கிடைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. ஆனால் நேற்று வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுக்கும்போது கூட நீங்கள் போஸ்டல் பண்ணிவிடுங்க, வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யார் நெக்ஸ்ட் டைம் வந்தாலும் ஸ்கூல் நேம் அது சின்ன ஸ்கூலோ இருந்தாலும் சரி மாற்றிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் கால் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜாலியாக நீங்களும் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். என்னைய மாதிரி ஃபீலிங்கோடு யாரும் போகாதீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்துட்டு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். நம்மளோட பிரசிடென்சி காலேஜ் தான் நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடித்தது. நான் 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 1 year படிக்கும்போது அப்போ ஓல்டு சிலபஸ் இருந்துச்சு, முடித்தேன். நெக்ஸ்ட்டு 1 yearல 2020 மாற்றிட்டாங்க சிலபஸ். அப்போ கொஞ்சம் எல்லாம் நியூ புக் வேறு மாறுறதுனால ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. நாங்கள் எஃபெக்ட் போட்டுகிட்டே இருந்தோம். கொரோனா பீரியட் 2 years வேஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து 2022 நான் திருப்பியும் குரூப் 4 எல்லா எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதிலிருந்து தான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். போன 2022 வந்து 153 என்னோடய மார்க் வந்துட்டு. என்னோடய ரேங்க் வந்துட்டு நான் கொஷின் போட்டது 153. சரி நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில் 167 இந்த தடவை 2024 குரூப் 4 நான் எடுத்திருக்கேன். அப்போது லாஸ்ட்டு கவுன்சிலிங் என்னோட முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நைட்டே எனக்கு மெயில் வந்துருச்சு, வேண்டாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஜேஏ முடிஞ்சிச்சு. இப்போ ஃபாரஸ்ட் கார்டரில் எல்லாமே பண்ணேன். வாக்கிங் டெஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ வந்து இங்கே வரைக்கும் வந்து நின்றுட்டேன். கையில் கால் லெட்டரில். அவ்வளோதான் என்னோட குறை. சீக்கிரமாக இதுவாகிடும். ப்ரிப்ரேஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள். தமிழ், மேக்ஸு, ஜிஎஸ் அதெல்லாம் எப்படி படிச்சிங்க? உண்மையிலே இப்போது தமிழுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன். இப்போ திரும்பியும் வந்து உங்களுக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க. வந்து அட்டை டு அட்டை படிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. எல்லாமே வந்துட்டு கிராமர் மாதிரி இலக்கணம் தான், பிரித்தெழுதுக அந்த மாதிரி தான் இருக்குது. புக்கை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. புக்குக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக எல்லாமே நீ கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புக்கு டு அட்டை படிக்கணும்னு எந்த அவசியம் இப்போ தேவையே இல்லை. போல்டு புக் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அதேமாதிரி கொஷின் பேங்க்கு நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா நான் பார்த்ததில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் தான் எனக்கு 5 கொஷின் கிடச்சிருந்துச்சி. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கொஷின் பேங்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா பண்ணுங்கள். மேக்ஸும் இப்போ கொஞ்சம் ரீசனிங்லாம் வந்துருச்சு. எஃபெக்ட் போடுற மாதிரி இருக்குது. மாதிரி எதுவும் ஈஸியாக இருக்காது. நல்லா எஃபெக்ட் போட்டிங்கன்னா சீக்கிரம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நின்றுடலாம். ஜிஎஸ்சில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க? நான் வந்துட்டு பாலிட்டிக்கு நல்லா, எனக்கு கொஞ்சம் பாலிட்டி பிடிக்கும். பாலிட்டி நல்லா முக்கியத்துவம் பண்ணுங்க. அடுத்து ஹிஸ்ட்ரிக்கு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜியோகிராஃபியிலேருந்து 10th புக் மட்டும் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா தெளிவாக படிச்சிருங்க. ஏன்னா அதுலேருந்து நமக்கு 3 கொஷினாவது கிடச்சிரும். அதை நீங்கள் நல்லாவே பண்ணலாம். அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கு 11th to 12th புக் நல்லா தெளிவாக படிச்சிட்டுனா கொஷின் அப்படியே அதில் இருக்கிறது அப்படியே கேட்டுடலாம். நம்ம பிரச்சனையே இல்லை, அதுவும் நல்லா பண்ணிடலாம். அதோட 10th 9th 11th to 12th இந்த எக்கனாமிக்ஸ் புக் நல்லா படிச்சிடணும். இதிலேருந்து 10ல் ஓரளவுக்கு பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து போன டைம் 17 கொஷின் கேட்டுட்டாங்க. இந்த தடவை கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படின்னா நம்ம மாநாடுலாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெலாம் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அந்த மாநாடு மட்டும் படிக்காமல் அந்த வருஷம் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணால் அது அவனோட தீம் என்ன அப்படிங்கிறத இந்த வருஷம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறீங்க. இப்போ இந்த மாநாடு நடக்குதுன்னா ஒரு 3 வருஷத்துக்கு பார்த்துங்க. 2021 2022 3 4. இப்போ ஏன்னா போன டைம் கேட்டதுமே அப்படி தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஏலாம் அதோட ரிலேட்டடாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணலாம். சிஏங்கிறது வெறும் 2024 2025 மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம முன்னாடி இருக்கிறதும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் மாதிரி பார்க்கணும். நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணி படிச்சிங்களா, புரிஞ்சு படிச்சிங்களா? இல்லை, கண்டிப்பாக நான் மனப்பாடம் வந்து ஃபஸ்ட்டு 1 year அப்படி தான் எல்லா புக்கும் படித்தேன். ஆனால் பட்டையில் ஒன்றுமே நிற்கல. அடுத்து எல்லாமே புரிஞ்சு படிக்க ஆரம்பித்தது தான்.
அந்த புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சது தான் இன்றைக்கி வரைக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் மனசில் தைரியமாகவும் இருப்பேன். இல்லை நம்மளால் முடியும், இந்த தடவை கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? நோட்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்பப்போ எடுத்துகிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது தெரியாது, புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஒரு நோட் தனியாக வச்சுப்பேன். ஸ்பீட் ரிவிஷன் சொல்லிட்டு வச்சுப்பேன். எனக்கு எதுலாம் தெரியலன்னு தெரியுதோ லைட்டாக எழுதி வச்சுப்பேன். லாஸ்ட் டைம் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி சும்மா அதை மட்டுமே பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பாக அது எனக்கு நல்லா ஹெல்ப் ஆச்சு. 2019 ஒரு 5-6 ஆண்டுகள் இல்லையா? நீங்கள் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து சிலபஸ் 2 வாட்டி மாறிச்சு, நிறைய இது. ஸோ இந்த காலகட்டத்தில் இல்லை இவ்வளோ பெரிய ஜேர்னியில் எப்போயாச்சும் செல்ஃப் டவுன் ஆகிருக்கீங்களா? ஆகிருந்தால் உங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க? கண்டிப்பாக அது இன்றைக்கி வரைக்குமே எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. விட்டுடலாமா, இல்லை நான் ஆரம்பிச்சிட்டேன், அதை விட்டு நான் வெளியில் போகக்கூடாது, எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல. நான் எடுத்து அடி வைக்கும் போதே இந்த ஃபீல் எனக்கு இருந்துச்சு. இல்லை முடிச்சுட்டு தான் நான் இதை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லிவிட்டு அந்த விடக்கூடாது, இறங்குனது தான். வெளியில் வந்துட்டு கண்டிப்பாக இன்னும் எனக்கு இதை விட ஆசை இருக்குது. குரூப் 2 குரூப் 1லாம் அதுக்காக தான் நான் இப்போ போராடிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 6 வருஷமாக அப்படி போயிட்டுருக்கோமே, ஏதாவது ஒன்று கையில் வாங்கிட்டேன்னா ஒரு ஃபீல் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகிடும். ஏதாவது இல்லை நம்மளாலையும் முடியுங்கிற ஒரு ஃபீல் இப்போ எனக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் எஃபெக்டோட தயாராக இருக்கேன். நீங்கள் முக்கியமாக இனிமேல் நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து தான் ஆகணும். நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு எல்லா தகுதியும் நமக்கு இருக்குது. நியூஸ் பேப்பர் நீங்கள் டெய்லியும் வந்து ரீட் பண்ணால் மட்டும் போதும். நம்ம அந்த கரண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க, இது நடந்துகிட்ருக்கு, இப்போ இந்த போர் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாமே. நம்ம வந்து தெரியலனா கூட அது ஒமிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்களா இல்லை முன்னாடியே தொடங்கிட்டீங்களா? இல்லை, நான் மேரேஜ்க்கு முன்னாடி அதான் 2019 மேரேஜ் வந்து 2022 தான் ஆச்சு. இப்போது 2022 குரூப் 4க்கு முன்னாடி தான் ஆச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எதுவும் மிஸ்டேக் பண்ணிங்களா மேம்? கண்டிப்பாக ஒரு 10 கொஷின் கிட்டே நான் தெரிஞ்ச கொஷின் பண்ணிட்டேன், இல்லைனா நான் ஜேவலே போயிட்டுருப்பேன். இதுவாக நான் ஆசிலேஷன். அதே மாதிரி OMR ஷீட்டில் நான் பெரிய மிஸ்டேக் பண்ணது, எடுத்து என்ன பண்ணேன்னா ஷேடோ பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஆன்சர் வைக்கிறதுக்கு தெரியாமல் பியில் போய் வச்சுட்டேன். அதை நான் பண்ண ரொம்ப பெரிய தப்பு. அந்த மாதிரி ஒரு 3 கொஷின் நான் பண்ணதுனால தான் நான் இவ்வளோ பேக்கில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 கொஷினே நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ரொம்ப மிஸ்டேக் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறது, அந்த இடத்துல நம்ம ஒழுங்காக பண்ணி தான் ஆகணும். நல்லா ப்ராக்டிஸ், OMR ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம 200 to 200 நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே அந்த ஷேடோ பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த மைண்ட் செட்டும் போய்டும். நம்ம எக்ஸாமில் இருக்க மைண்ட் செட்டு வரணுன்னா நம்ம ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 20-30 போட்டு தான் ஆகணும். அப்படி போடும்போது கண்டிப்பாக நமக்கு தெரியுதோ தெரியல அந்த மைண்ட் செட் வந்துடும். கரெக்டாக அந்த டைமிங் ஒரு கொஷினுக்கு இவ்வளோ நிமிஷம் எடுக்கணும், செகண்ட் எடுக்கணுன்ற கணக்கெல்லாம் நமக்கு வந்துடும். தயவுசெய்து படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஃபுல் டெஸ்ட் போடுங்க. டெய்லியும் மேக்ஸ் ரிவிஷன் ஒரு 2 ஹவர்ஸாக ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் மாடல் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாமே சரியாயிடும். தமிழ், மேக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, நம்ம 10th புக்கு ஜியோகிராஃபி விட்டுறாதீங்க, புவியியல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 10th-லேருந்து 12th வரைக்கும் எக்கனாமிக்ஸ் விட்டுறாதீங்க. அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 3 கொஷின் கையில் கிடச்சாலே அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அதுலேருந்து எத்தனை வேணால் இந்த தடவை கேட்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ சிலபஸ் வந்து 25 மார்க் கேட்டிருக்கான், எக்கனாமிக்ஸும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும். தயவுசெய்து விட்டுறாதீங்க, நல்லா பண்ணுங்கள். சிலபஸ் படித்தா போதுமா குரூப் 4 பொறுத்த வரைக்கும்? இப்போது நான் குரூப் 2A எழுதும் போது நான் படித்தது லாஸ்ட்டு 1 மந்த் தான் படித்தேன். அதில் நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னடா இது வருஷம் எதாவது மாற்றிட்டே இருக்காங்களே அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், டெய்லி படிச்சுட்டே இருப்பேன், சிலபஸ் படிச்சுட்டே இருப்பேன். அப்படியே ரிப்ளிக்காக வந்திருக்கு. சிலபஸில் என்னென்ன நம்ம டாபிக் பார்த்தோமோ அப்படியே கொஷின் கேட்டிருக்கான். அப்போ நீங்கள் பயப்படணும்னு அவசியமே இல்லை. என்ன சிலபஸில் இருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக புக்கில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை நல்லா பண்ணிக்கோங்க. வேணும்னா கூகுள் அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க லைட்டாக. குரூப் 4க்கு அது போதும். ஆனால் குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ கண்டிப்பாக டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும். கரண்ட்டாக அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குன்னா சிஏவில் என்ன அது ரிலேட்டடாக ஸ்கீம் வந்துருக்கு, இல்லை வேறு எதனா கவர்மெண்ட்டில் எதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டா குரூப் 1 குரூப் 2க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மெசேஜ் சொல்கிறீங்க ஆஸ்பிரன்ஸ்? ஃபுல்லாக நம்ம காலடி வச்சிட்டோம், யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாங்க. தயவுசெய்து விட்டுட்டு வெளியில் வந்துடாதீங்க. நான் 6 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். இப்போவும் என் கையிலலாம், ஆனால் என்னோட அது மன உறுதி என்னை விட்டு எதுவுமே போகல. நான் இதை வாங்கிட்டு தான் வெளியில் வருவேன் அப்படின்ற இதில் இருந்துட்டு தான் இருக்கேன். கூட ஹஸ்பண்டோ அப்பா அம்மாவோ எல்லாம் மோட்டிவேட்டோ அன்மோட்டிவேட்டோ பண்ண தான் செய்வாங்க. தயவு செய்து இறங்கிடாதீங்க. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம போஸ்டிங்கோட மட்டும்தான் வெளியில் வரணும்.
திருமணத்துக்கு பிறகு அவங்க உங்ககிட்ட நான் படிக்க போகிறேன் டிஎன்பிஎஸ்சிக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? அதாவது என்னாலேயே எனக்கே அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சியில் நம்ம ஒரு ப்ரூவ் பண்ணுற ரேங்க்கில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டாஃபு எங்கள் கூட படித்தவங்க அப்படிங்கும்போது இப்போ என்ன செட்டில் படித்தவங்க எல்லாமே இப்போ ஒரு 30-40% வேலை வாங்கிட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். என்னோடய பேக்ரவுண்டு பண்ண முடியல, அதனால் சரி ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணோம். அவங்க அதுக்கு தயாராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ நான் பண்ண முடியாத அவங்க பண்ண வைக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் நான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டேன். படிக்கிற காலகட்டத்தில் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் நீங்கள் பண்ணீங்க சார்? இல்லை, அவங்க வந்து வீட்டு ஒர்க்குங்கிறது எப்படியுமே கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண சொல்லிடுவேன். ஏன்னா அது நம்ம செய்ய முடியலனாலும் நம்ம ஒர்க் ப்ரெஷரில் பண்ண முடியாது. அது பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அவரெல்லாம் நீங்கள் படிக்கப்படுத்துக்கோன்னு சொல்லுவேன். அதனால் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எதுவும் எதிர்பார்க்காமல் வீட்டு வேலை குறை வைக்காமல் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் படிக்கவும் செஞ்சுருவாங்க. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு படிக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இந்த படிக்கிற காலகட்டத்தில் இது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதால உங்களுக்குள்ளே ஏதாவது மனக்கசப்போ கஷ்டங்களோ இல்லை சண்டைகளோ அந்த மாதிரி எதுவும் வந்திருக்கு? போட்டிகள் வரும். எப்படின்னா நான் கொஸ்டின் கேட்டால் நீ பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போட்டி வரும். அப்பப்போ நான் யூடியூப்பில் தான் நிறைய வீடியோ வருதுல்ல, திடீர்னு ஒரு கொஸ்டின் பார்ப்பேன், இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுன்னு கேட்பேன். அந்த மாதிரி சண்டை வரும். இப்போ அது என்ன நீ படிக்கிற, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொல்ல தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வீடியோ பார்த்து நானே கொஸ்டின் கேட்பேன். அந்த சண்டைகள் வரும். நீ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நீங்கள் இப்போ 6 வருஷமாக படிக்கணும்னு சொல்கிறாங்க. 24 மணி நேரம் படிக்கிறது வேறு, 5 மணி நேரம் படித்தாலும் ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டு எக்ஸாம் 3 மணி நேரம் தான். அந்த 3 மணி நேரத்தில் நம்ம படித்தது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் படிக்கிறவங்க எல்லாருமே அந்த 3 மணி நேரம் வந்து எக்ஸாம் தேவையானதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷீட்டை ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 3 கொஸ்டின் போய் இந்த கை பதட்டம் வரும். போய் ஏ தர பி ஃபஸ்ட்டாக போச்சு. இப்போ 1 மார்க் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் இப்போ அந்த 1 மார்க் முன்னாடி எடுத்தவங்க இன்றைக்கி சேலரி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் படிக்கிறதோட படித்தது எப்படி வந்து நம்ம எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்குவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 வருஷம் படித்து வேலை வாங்கணும் இருக்கிறான், 10 வருஷம் கழித்து 16 வருஷம் வேலை வாங்கணும் இருக்கான். அது அவனோட மைண்ட் செட்டு, அவனோட ப்ரெசன்டேஷன் தான். அதை முன்னே கரெக்டாக பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.